வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு homegalattaa recipes and crafts. இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ட் அயனை எப்படி சீசனிங் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு தடவை கூட சீசனிங் பண்ணாத பாத்திரம். ஃபர்ஸ்ட் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே எவ்வளவு தூருவா இருக்கு அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு நான் ஸ்டீல் நாரை யூஸ் பண்ணிருக்கேன். அதுல கொஞ்சமா சாமா வளர்க்குற சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. லிக்விட் இருந்துச்சுன்னா லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா மேல இருக்க துருவெல்லாம் வெளியே வந்துடும். எல்லா இடத்துலயும் நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும். அப்பதான் திருப்பி திருப்பி துரு பிடிக்காம இருக்கும். கைப்பிடி பின் பக்கம் எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கோங்க. எவ்வளவு துரு வந்திருக்கு பாருங்க. பின் பக்கமும் ஃபுல்லா தேய்ச்சிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பாத்திரத்தையும் சீசனிங் பண்ணி காட்ட போறேன். நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சீசனிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எல்லா டைமும் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி கழுவ தேவையில்ல. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்ப மேல இருக்க துரு எல்லாமே போயிடுச்சு. இது மாதிரி இன்னொரு ஸ்கில்லட்டையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இரும்பு பாத்திரத்துல சமைச்சீங்கன்னா சீக்கிரமா சாப்பாடு ரெடி ஆயிடும். ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டுத்தையுமே நம்ம கிளீன் பண்ணியாச்சு. இதை கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி அந்த மாதிரி இருக்கிற தண்ணியில ஊற வைக்கணும். நம்ம நான் கிளவுஸ் யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணிட்டேன். அதனால திருவிழாம் நெகத்துல போயிடுச்சு. அதனால நீங்க கழுவும் போது கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கை அழுக்காகாம இருக்கும். நான் அரிசி கழுவுன தண்ணியை போட்டு இதை ஊற வைக்க போறேன். நான் ஒரு 5 to 8 hours இதை ஊற வைக்கலாம். இதே மாதிரி 2 பாத்திரத்தையும் தண்ணியில போட்டு ஊற வைக்கிறேன். அரிசி வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்கும்ல அதை போட்டு கூட நீங்க ஊற வைக்கலாம். இப்ப ஒரு 5 hours ஆயிடுச்சு. நல்லா அது மேல இருக்க துருவெல்லாம் இன்னும் எக்ஸஸா வெளியே வந்திருக்கு. திருப்பி நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஊத்தி திருப்பி ஒரு ஸ்க்ரப்பால போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். எவ்வளவு துருவா இருக்கு பாருங்க. இப்ப ஸ்டீல் நார் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி சோப் தொட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. மேல இருக்கிற துருவெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி பின்பக்கமும் தேய்ச்சிக்கலாம். இந்த பாத்திரம் எங்க வாங்கினேன் அப்படின்ற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் 2 பாத்திரத்தையும் நல்லா கழுவிக்கிறேன். நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. இப்ப மேல இருக்கிற துருவு எல்லாமே போயிடும் வெளியே. ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா தொடச்சிட்டு காஞ்சிருக்குது. இதுல வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போறோம். ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிருக்கேன். நான் எல்லா இடத்துலயும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. பின்பக்கம் கைப்பிடி எல்லா இடத்துலயும் தேய்ச்சிக்கோங்க. அப்பதான் நீங்க ஒரு இடம் விட்டுட்டாலும் அந்த இடத்த திருப்பி துருப்பிடிக்கும். அதனால எல்லா இடத்துலயும் எண்ணெய் தடவிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பாத்திரத்துலயும் நான் எண்ணெய் தடவி வைக்க போறேன். எண்ணெய் நல்லா தடவிட்டு மேல கொஞ்சமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பை அதுல போட்டு நல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் துருவு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அழுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு 2 days 3 days நீங்க ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்கில்லட்லயும் நான் தேய்ச்சாச்சு. இது 2 days கழிச்சு பார்க்கலாம். இப்ப 2 days நல்லா ஊறி இருக்கு. அது மேல உப்பு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்.
அதில் இருக்கிற உப்பை வச்சு நான் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த உப்பாலே நல்லா தேய்ங்க, சோப்பு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ எக்ஸ்ட்ரா அழுக்கு இருந்துச்சுன்னா இல்லை துரு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாமே வெளியே வந்துடும். லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்க்ரப்பால் தேய்ச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டீல் நேரம் யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பாத்திரத்தையும் நம்ம கழுவி வெளியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிக்கலாங்க. ஒரு எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. ஈரம் இருந்துச்சுன்னா துரு பிடிச்சது திருப்பியும் அதிகமா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். காட்டன் கிளாத் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க துடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மேல இருக்கிற அழுக்க எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சில ஒர்க் பண்ணணும். நான் வந்துட்டு டெய்லி கட் பண்ற காயில வர வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சு இதை கொஞ்சமா வதக்கிட்டோம்னா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த காயோட சேர்ந்து வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அடுப்புல வச்சாச்சு. இது நல்லா சூடு ஏறிட்ட அப்புறமா இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல சூடு ஏறட்டும். அந்த எண்ணெயெல்லாம் அப்பதான் உள்ள இறங்கி இருக்கும். நல்லா சூடா இருக்கு. நீங்க ஆறுற வரைக்கும் அதை அப்படியே வச்சிருங்க. இப்ப வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ண காய்கறிகளை போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வேஸ்டான காய் இருக்கும்ல, ஆனியன் தோல் அந்த மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு வதக்கிட்டோம்னா அதுல இருக்க அழுக்கெல்லாம் அந்த காய்கறியில வந்துடும். ஸோ நம்ம யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். நம்மளோட பேன் வந்துட்டு கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அதுல இருக்க அழுக்கு எல்லாமே வந்துட்டு காய்கறியில ஒட்டிட்டு வந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பேன் சூப்பரா சீசனிங் ஆயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு மேல அப்ளை பண்ணிருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கேன். ஆலிவ் ஆயில் நான் யூஸ் பண்ணேன். நீங்க வேணா ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ஒரு முட்டை ஊத்தி பாத்துட்டோம்னா நம்மளோட சீசனிங் எப்படி இருக்குன்றத பாத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணிருக்கனால எப்படியும் முட்டை ஒட்டாம நல்லா அழகா வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் சீசனிங் பண்ணாத பாத்திரம் வாங்கிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. நல்லா ஒட்டாம வந்திருக்கு. அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரா சீசனிங் ஆயிடுச்சு நம்மளோட கேஸ்ட் அயர்ன். கண்டிப்பா இந்த மெத்தட்ல உங்க வீட்லயும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்காலட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேஸ்ட் அயர்ன்ல சமைக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி பாருங்க. அரிசி உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.